வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள். முருகப்பெருமான் அசுரர்கள் அழைத்து தேவர்களை காப்பாற்ற சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து அவதரித்த நாளாக தான் வைகாசி விசாகம் கருதப்படுது. இந்த நாட்களில் விரதமிருந்து மனதார முருகப்பெருமான வழிபட்டால் வேண்டிய வரங்கள் நமக்கு கிடைக்கும், மனக்குறைகள் துயரங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நாம் எந்த மாதிரியான ஒரு பூஜையை செய்ய வேணும், எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் ஜோதிடத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த தினமாகும். மிகவும் சிறப்புக்குரிய சக்தி வாய்ந்த தினமாகவும் கருதப்படுது. வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் விரும்பிய வரங்கள் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். தடை துயரம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெருகும். ஞானம், ஆரோக்கியம், துணிவு, வெற்றி ஆகியவை கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக நம்பிக்கையாக இருக்குது. வைகாசி விசாகத்தன்று நம்ம வீட்டை சுத்தம் செய்து முருகனுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்து எளிமையான முறையில் வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம். அத்துடன் சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை, தயிர் சாதம் போன்றவற்றை படைத்து வழிபடலாம். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகள் ஆகியவற்றை காலையும் மாலையும் நாம் பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவம் எனும் 6 எழுத்து மந்திரத்தை நம்ம மனதார உச்சரித்தால் புத்திர பாக்கியம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது. முருகனை வேண்டி 48, 21, 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் 3 நாட்கள் அல்லது வைகாசி விசாகம் அன்று 1 நாள் மட்டும் விரதம் இருக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மே 25ஆம் தேதியன்று துவங்கலாம். 3 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மே 28ஆம் தேதியன்று துவங்கலாம். இவர்கள் எந்த ஒரு முறையிலும் விரதம் இருக்கலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதும் நல்லது. 6 நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது பால், பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் விரதம் இருக்க வேண்டும். பொதுவாக வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த தினமாகும். மிகவும் சிறப்பு குறிந்த சக்தி வாய்ந்த ஒரு தினமாகவும் கருதப்படுது. வைகாசி விசாகம் அன்று விரதமிருந்து முருகனை வழிபட்டால் விரும்பிய வரங்கள் கிடைக்கும். முருகன் பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தடை துயரம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெருகும். ஞானம், ஆரோக்கியம், துணிவு, வெற்றி கிடைக்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாகம் அன்று வீட்டை சுத்தம் செய்து முருகனுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்து எளிமையான முறையில் வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம். அத்துடன் சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் படைத்து வழிபடலாம். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்றவற்றை பாடுவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி விசாக நாட்களில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். முருகப்பெருமானின் சிலை அல்லது வேலுக்கு பால், பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் எதுவும் இல்லை என்றால் முருகனின் படத்திற்கு முன்பு பால், பஞ்சாமிரதம் படைத்து வழிபட வேண்டியதும், முருகன் படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவை சாத்தி நாம் வழிபட வேண்டும். சரவணபவம் மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து தீபமேற்றி கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும். பிறகு முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் நிறைவேறுவதற்கு வேண்டுதல் வைத்து விரதம் இருக்கிறீர்களோ அதை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். வைகாசி விசாகம் விரதம் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் போன்றவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நாட்களில் அன்னதானம், பழங்கள், பால் ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம். நெற்றியில் திருநீர் அணிந்து முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து படிக்க வேண்டும். வைகாசி விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பது, சாத்வீக உணவை உட்கொண்டு விரதம் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. எளிமையான இந்த விரதத்தை நாம் கடைபிடித்து வந்து முருகப்பெருமானின் அருளை நம்ம பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த வைகாசி விசாகம் நாள் சொல்லப்பட்டிருக்கு.
நாம் இது போல் விரதம் இருந்து முருகனின் அருளை பெறுவதற்கு எளிமையான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சு வைகாசி விசாகத்தன்று முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட முடியாதவர்கள் வழிபாடு மட்டுமே செய்து முருகனை மனதார நினைத்து வழிபட்டார் அவரின் அருள் நமக்கு கிடைக்கும். வைகாசி நட்சத்திரம் ஞானத்திற்கு உரிய நட்சத்திரம் என்பதால் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகப்பெருமான ஞான பண்டிதன் என்று அழைக்கிறாங்க. வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் நாம் முருகனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முழுமையாக நாம் முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் தரும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்வதாக சொல்லப்படுவதால் இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானது. பொதுவாக முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். திருப்புகழ் ஆகியவற்றை காலையும் மாலையும் பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை நம்ம மனதார உச்சரிக்க வேண்டும். இதனால் திருமண தடை நீங்குதல், புத்திர பாக்கியம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வைகாசி விசாகம் மே 30 சனிக்கிழமை அன்று வருவதால் முருகனை வேண்டி 48, 21, 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் 3 நாட்கள் அல்லது வைகாசி விசாகம் அன்று ஒரு நாள் மட்டுமே விரதம் இருக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் 25 என்று விரதத்தை துவங்கலாம். 3 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் 28 என்று விரதத்தை துவங்கலாம். இவர்கள் எந்த முறையில் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து வழிபட வேண்டும். முதல் நாள் விரதம் இருப்பவர்கள் பால் விரதம், அதாவது பால் மட்டும் குடித்து விரதம். 2வது நாள் பழம் விரதம், அதாவது பழங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். இளநீர் விரதம் 3வது நாள். 4ஆம் நாள் விரதம் சாத விரதம். இந்த நாட்களில் உப்பில்லாத சாதம் சாப்பிடுவது சிறப்பு. 5வது நாள் கஞ்சி விரதம், கஞ்சி அல்லது கம்பு கஞ்சி மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பது. 6வது நாள் விரதம், ஒரு பொழுது விரதம், ஒரு வேளை மட்டுமே எளிமையான சைவ உணவுகள் சாப்பிடுவது. முடிந்தவர்கள் 6 நாட்களுமே விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாட்கள் விரதம் இருப்பது நல்லது. வைகாசி விசாகம் அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். முருகப்பெருமானின் சிலை அல்லது வேலுக்கு பால் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம். எதுவும் இல்லை என்றால் முருகனின் படத்திற்கு முன்பு நெய்வேத்தியமாக பால் பஞ்சாமிர்தம் படைத்து வழிபட வேண்டும். முருகன் படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை சார்த்து அலங்கரிக்க வேண்டும். ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை மனதார நாம் சொல்ல வேண்டும். கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய பாராயணம் நாம் பாட வேண்டியது நல்லது. முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேத்தியமாக படைத்து தீபமேற்றி கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும். பிறகு முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் நிறைவேறுவதற்காக வேண்டுதல் வைத்து விரதம் இருக்கிறீர்களோ அதை மனதார சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது சாத்வீக உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் பூஜை செய்து பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நாட்களில் அன்னதானம், பழங்கள், பால் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். நெற்றியில் திருநீறு அணிந்து முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். இதுபோல் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகப்பெருமானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். வைகாசி விசாக நாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படுவது வழக்கம். இந்த நாட்டில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம், நீர்மோர், அப்பம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இந்த நாட்களில் திருச்செந்தூர் கோவிலில் வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகள் அதில் இடுகின்றாங்க. முருகனின் வாயில் இருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெறக்கூடிய இங்கு முனிவர்களை நினைவுபடுத்தும் விதமாக தான் 6 முனிவர்களின் உருவ பொம்மைகள் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது. இப்படி சக்தி வாய்ந்த இந்த விரத நாட்களில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனுக்குரிய ஒரு அற்புதமான விரதமாக தான் வைகாசி விசாக விரதம் சொல்லப்படுது.
முடிந்தவர்கள் 6 நாட்களுமே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக தான் சொல்கிறாங்க. வைகாசி விசாக நாட்களில் முழு மனதோடு நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், வீட்டில் வறுமை என்றுக்கும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம், நல்ல வேலை, தொழில் போன்றவை அமைய இந்த வைகாசி விசாக நாட்களில் அதிகாலையில் எழுந்து நாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபமேற்றி ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.